இப்போ பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு, இலுப்பம் புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு. அந்த மாதிரி இந்த புண்ணாக்குல பார்த்தீங்கன்னா, இப்போ வேப்பம் புண்ணாக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கசப்பா இருக்கும். அது நோய் எதிர்ப்புக்கு நல்லா இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, தலைச்சத்து 5.2 இருக்கு. அதே மாதிரி மணிச்சத்து 1.0, அதே மாதிரி சாம்பல் சத்து 1.4. அதே மாதிரி ஒவ்வொரு புண்ணாக்குலையும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கு. இதை எல்லா சத்துக்களும் ஒன்று சேர்த்து அதை நான் கொண்டு வந்து 7 வகை புண்ணாக்க ஒன்று நான் சேர்த்ததுனால அந்த செத்து போன பொருள்கள்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வேர் இருந்தால் போதும், புழைக்க வச்சிடலாம் அதை. அதை 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 மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 4.6 தலை சத்து, மணி சத்து 1.4, சாம்பல் சத்து 1.3. அதாவது ஒரு டிஏபி வந்து 1500 ரூபாய்க்கு மேலே விற்கிது. என்னுடைய புண்ணாக்கு வெறும் 600 ரூபாய். 15 லிட்டர் கோமியம் இதில் ஊற வச்சு அதை நான் 15 நாளுக்கு ஃபெர்மெண்டேஷன் பண்ணீங்கன்னா 1 கிலோ சர்க்கரை போட்டு பண்ணீங்கன்னா அதில் இம்யூனிட்டி பவர் உருவாக்கும். அதை நீங்கள் வந்து வயலில் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா, தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா பூச்சியும் வராது. ரெண்டாவது திடீர்னு முளைப்பு தன்மையும் அதிகமாகும், கிளைகளையும் விதிக்கும். என்னுடைய வயல் வீணா போய் 60 குத்து, ஒரு குத்துக்கு 280 நெல். 60 குத்துனா எவ்வளவு வரும் பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க நீங்களாம். அந்த மாதிரி எனக்கு என்னுடைய இதை இந்த புண்ணாக்கு கரைசலால் நான் வந்து